ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 1க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும், அதுவும் டிஸ்கவுண்ட்டில் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சிஏ நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் மேப் அப்படின்னு லாஸ்ட் இயர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அஃபேர்ஸ் க்ளவுட் டீம்லேருந்து. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க சிஏ அப்படின்னா, அதே மாதிரி இமேஜ்லேயும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மைண்ட் மேப், இமேஜ் அண்ட் டெய்லி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நீங்கள் இதை பார்த்துட்டு போய் எம்சிக்யூ அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் அவங்க டெய்லி கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 1.5x ஸ்பீடில் வச்சு கூட இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 1.25x உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீடியோ ஸ்பீடை வச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேர் 1xலேயே வச்சு பார்ப்பாங்க. ரைட்டு, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியில் மெயின்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். NSO நேஷ்னல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னன்னா எனர்ஜி ஸ்டாட்டிக்ஸ் இந்தியா 2026 33வது எடிஷன். இதில் ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா இந்தியாவில், அதோடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. 47,443 மெகாவாட் அளவுக்கு இந்தியாவில் ரினியூவபிள் எனர்ஜி பொட்டென்ஷியல் இருக்குது. அதில் மேஜர் பார்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா சோலார் எனர்ஜி 33 லட்சம். இந்த 47 லட்சத்தில் 33 லட்சத்துக்கு மேலே சோலார் மட்டுமே வந்துடுது. செகண்ட் வைண்டு 11 லட்சமும், லார்ஜ் ஹைட்ரோ பிளான்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 1,33,000 மெகாவாட் அளவுக்கு வருது. பட் சிங்கிளாக 71% சோலார். சரிங்களா? சோலார் எனர்ஜி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ரொம்ப முக்கியம். அண்ட் இதோடைய கிரெடிட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, 2021லேருந்து 2025க்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா 1,688 கோடியிலிருந்து 10,325 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 டைம்ஸ். இந்த 10,325 2025க்கானது அப்படிங்கிறத மைண்டில் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் அதை தாண்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா, டாப் 6 இவங்க கொடுத்துருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது டாப் 6. அந்த டாப் 6ல் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத்ன்றது டாப் 3ல் இருக்குது. இருந்தாலும் ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேச பார்த்துக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டாப் 3 கேட்கலாம். ஓகேங்களா? டாப் 5 கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் 5-6 ஸ்டேட் கொடுத்துட்டு இந்த 6ல் இல்லாத ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டு எது டாப் 3 இல்லை, டாப் 5 இல்லை, டாப் 6ல் இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு இந்த லிஸ்ட்டில் இல்லை, அப்போது அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். எது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எது டாப்புன்னு டேரெக்டாக கேட்டாலும் கேட்பாங்க. டாப் 3, டாப் 5. ஸோ இதுதான் இந்த ரேங்கிங். இது வந்து ரேங்கிங்கில் கவர் ஆகும். ரேங்கிங்கில் கேட்கக்கூடிய ட்ரெண்டு அது இப்போல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்க NSO. அண்டு இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ஸோ இதை நம்ம இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த NSC கீழே தான் இந்த NSO வரும். ஓகேங்களா? அந்த ஆஃபீஸ் வந்து இந்த கமிஷன் கீழே தான் வரும். 2006ல் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? வேறு என்ன அப்படின்னா, இது கவர் பண்ணுறது ஃபினான்ஷியல் இயர் 24 to 25, அதாவது FY25ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா கேலண்டர் இயர் ஏப்ரல் 1, 2024லேருந்து அதாவது 2025ல் ஏப்ரல் 1 வந்துச்சு இல்லையா, இந்த டைமுக்கு இடைப்பட்ட டைம். ஓகேங்களா? 2024லேருந்து 25க்குள்ளே இருந்த டேட்டாவை தான் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. பர் கேப்சியா கன்சப்ஷன் அப்படிங்கிறது 18,000 மெகா ஜூல் பர் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் ரிமைன்ஸ் டாமினன்ட் எனர்ஜி. இது வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு இல்லை, கோல் எனர்ஜி தான் இருக்கிறதுல அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் நடக்கும். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன்.
இன் பிட்வீன்ல அந்த ஒயர் மூலியமா தான் கொண்டு போவாங்க. 22% லாஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. பட் இப்ப 17% தான் லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அடிஷனல் டேட்டா. இதெல்லாம் நீங்க இமேஜ்ல இருக்கும். டீட்டெயில் பிடிஎஃப்லயும் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி கன்டென்ட்லயும் இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். பட் நீங்க எல்லாமே கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்க மைண்ட்ல நல்லா நிக்கும். ஓகேங்களா? தெளிவா சொல்லலாமா? இப்ப வந்து ரிவிஷன் அந்த சிஏ வந்து என்எஸ்ஓ 33,000 இது 33வது எடிஷன் ஆஃப் ஒரு ரிப்போர்ட். என்னன்னா எனர்ஜி ஸ்டாட்டிக் இந்தியா ரிப்போர்ட். அதுல 47 லட்சம் மெகாவாட் அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு. அதுல சோலார் மட்டுமே 33 லட்சம், வைண்ட் செகண்ட், ஹைட்ரோ தேர்ட். ஓகேங்களா? டாப் 3 ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத். அதோட சேர்ந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்ன? ஏபி, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2,29,346 மெகாவாட். 2.29 லேக் 2.29 லேக் மெகாவாட் அளவுக்கு நம்மளால இந்த கெப்பாசிட்டி அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்தியாவுல. அதனால இப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ எலக்ட்ரிக் ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னா, 4,16,825 ஜிகாவாட் அளவுக்கு எனர்ஜி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ். சரிங்களா? இது புதுசா இன்ஸ்டால் பண்ண கெப்பாசிட்டி மெகாவாட்ல 4.16 லட்சம் ஜிகாவாட் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இந்தியாவுல ரினியூவபிள் எனர்ஜில இருந்து மட்டுமே ஜெனரேட் ஆகுது. இதுவும் ரினியூவபிள் எனர்ஜி தான். சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ்க்கு போலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தின ஒரு நியூஸு. அது யாருன்னு அப்புறமா பார்ப்போம். இந்த மினிஸ்ட்ரி யாருன்னு பார்ப்போம். அதுவும் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமு. அதுல 4த் ட்ரான்ச்சு. முதல் தவணை, 2ஆம் தவணை அந்த மாதிரி 4வது தவணை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கீம்ல. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, 7,104 கோடி. 29 ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இதுல கவர் ஆகுது. இந்த 4த் தவணை. 4வது தவணையில. ரைட்டு. இதுக்கு முன்னாடி என்ன சார் இதனுடைய டேட்டா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 46 அப்ளிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 46 ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதோட இந்த 29. ஓகேங்களா? 46 பிளஸ் இந்த 29 சேர்ந்து, இப்போ என்ன ஆயிருக்குன்னா, டோட்டலா 75 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல்ல இருக்கு இப்ப. மொத்தம் 61,671 கோடி இந்த 46 இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல. இந்த 54,000 கோடி இருந்தது. இப்போ புதுசா வந்த 7,104 கோடியோட சேர்ந்து, மொத்தம் இந்த 75 ப்ராஜெக்ட்டுக்கும் 61,671 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமா நம்பர்ல கொழப்பி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி 46 ப்ராஜெக்ட் இருந்தது. அதோட ஒரு 29 ப்ராஜெக்ட் ஆட் பண்ணி, ஓகேங்களா? மொத்தம் 75 ப்ராஜெக்ட்டா ஆயிருக்கு. 54,000 கோடி இருந்தது. இப்ப இந்த 7,000 கோடி சேர்ந்து 61,671 கோடி ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ அப்ரூவல் பண்ணது 29 ப்ராஜெக்ட் 7,000 கோடி. ஆல்ரெடி இருந்ததோட சேர்ந்து இப்ப 61,000 கோடி ஆயிடுச்சு 75 ப்ராஜெக்ட்டுக்காக. சரி, இந்த 7,104 கோடியில இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இல்லையா? இந்த அமௌண்ட்லேருந்து அவங்க எவ்வளோ ப்ராஜெக்டட் ப்ரொடியூஸ் பண்றாங்க? ப்ரொஜெக்டட் இன்வெஸ்ட்மென்ட் இது. இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட். எவ்வளோ புரொடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, 84,515 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 17,246 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மென்ட் கிடைக்க போகுது இதனால. 7,000 கோடி போட்டு 84,000 கோடி அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஐட்டத்த. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரூவல்ல எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் என்னென்ன இருக்கும்? 16 ப்ராடக்ட் அக்ராஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 சப் அசெம்பிள்ஸ் இருக்கும். 11 பேர் காம்போனன்ட்ஸ், 3 சப்ளை செயின்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேலோட்டமான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டேட்டாஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மென்ட் அந்த 7,100 கோடியில இன்க்ளூட் ஆகக்கூடிய மேஜர் இன்வெஸ்ட்மென்ட்லாம் என்னன்னு பார்த்தா, கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 1,163 6 ப்ரொபோசல்ஸ் இதுல வந்துரும். மொத்தம் 29 இருக்கு இல்லையா? அதுல 6 இதுக்கே வந்துரும்.
கேபிட்டல் குட்ஸுக்கு. அதுக்கப்புறம் 1350 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மாடல் மேனுஃபேக்சரிங்க்கு இதுக்கு ஒரு 2 ப்ரொபோசல். இந்த எவ்வளோ 29ல ஓகேங்களா. ஸோ அந்த 7000த்துல முக்கியமான 2 ஸ்பிட் அப் பண்ணி குடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்ப லைட்டா ரிவிஷன் பண்ணிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 29 ப்ராஜெக்ட்டுக்கு 7104 கோடி அளவுக்கு 4வது தவணையே குடுக்குறாங்க. எதுக்கு அப்டின்னா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்காக. ரைட்டுங்களா? அந்த 29 ப்ராஜெக்ட்ல இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 2 பிளான்ட், ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல. ரேர் எர்த் பர்மனன்ட் மேக்னெட் ஃபெசிலிட்டி உத்தரப்பிரதேஷ்லயும், ஃப்ளெக்சிபிலிட்டி பிசிபி பிளான்ட், எஸ்எம்டி பேசிவ் பிளான்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஒண்ணும் இல்ல. இது வந்து 4வது தவணை 7104 கோடின்னு சொன்னோம் இல்லையா? இனிஷியலா இதுக்கு அவுட்லே பண்ண ப்ராஜெக்ட் உடைய வேல்யூ இது. ஓகேங்களா? இதுல 4வது தவணை தான் 7104 கோடி. ஃபினான்சியல் இயர் 25லேருந்து 25-26னா FY 26ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து FY 20 அதாவது 32 வரை 26லேருந்து 32 வரை இருக்கக்கூடிய டைம் டியூரேஷனுக்கு இந்த 22,919 கோடிய ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமு. இது வந்து இனிஷியல் அவுட்லேன்னு கேட்டா. ஸோ இது வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இனிஷியல் அவுட்லே மட்டும் பார்த்துக்கோங்க. டெவலப் ரோபஸ்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் எக்கோசிஸ்டம் தான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கம். ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டுங்களா? ரைட்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யாருன்னு கேட்பாங்க? அஸ்வினி வைஷ்ணவ். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் அதான் சொன்னோம்ல, இனிஷியல் அவுட்லே எவ்வளோ 22,919 கோடி. ஸோ அதே தான் முன்ன அங்கே சொன்னோம்ல, அதே தான் கொடுத்துருக்காங்க. 2030 to 31க்குள்ள 50 பில்லியன் எலக்ட்ரானிக் எக்கோசிஸ்டம், 50 பில்லியன் USD அளவுக்கு எக்கோசிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவுட்லே. ஓகேங்களா? 7104 கோடி ப்ராஜெக்ட், 29 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ECMS அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமு. 7000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 84,000 கோடி ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸுடைய முக்கியமான கோர். நான் சொன்னேன்ல, அந்த 75 ப்ராஜெக்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த 29க்கு வந்ததுக்கப்புறம். இப்போ கரண்ட் டோட்டல் என்ன அப்படின்னா 61,000 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. 61,671, 61,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 29 ப்ராஜெக்ட்டும் 7,000 கோடி சேர்ந்ததுக்கப்புறம். இந்த 84ன்னா இன்னும் இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் 61ன்றது. இந்த 84ன்றது ப்ரொடக்ஷன். இந்த 7,000 கோடி மூலியமா வரக்கூடிய ப்ரொடக்ஷன் 84,000 கோடி இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 61ன்றது எல்லா ப்ரொபோசலும் சேர்ந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 7,000ன்றது 29 ப்ராஜெக்ட் மட்டும். ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கீம் எல்லாம் கிடையாது. இது என்னன்னா, நம்ம ஈவிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஈவிஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதனால் என்ன ஆகும்னா, பெட்ரோலுடைய டிபெண்டன்ட் வந்து கம்மியாகும். ரைட்டுங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஈவிக்கு 2 வீலர் 3 வீலர் ஈவிக்கு டிமாண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. எந்த ஸ்கீமுக்கு மேலே அப்படின்னா, PME டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். எலக்ட்ரானிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். எலக்ட்ரானிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டிரைவுக்கான டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் தெரியும். நம்ம இந்த எலக்ட்ரானிக் டிரைவ் ரெவல்யூஷன் IVE, ஓகேங்களா, இந்த டிரைவுக்கான அப்ரிவேஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த வியோடைய டிரைவுன்னு கொடுத்துருவாங்க. இதில் விக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. வெஹிக்கிள் எல்லாருக்குமே தெரியும். ஐக்குன்னு கேட்டால் குழப்பிட்டுரும். இன்னோவேட்டிவ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னோவேட்டிவ், ரெவல்யூஷன், டிரைவ் அந்த மாதிரி கேட்பாங்க அவங்க. ஓகே, இதெல்லாம் நியூஸா அப்படின்னு கேட்டால் நியூஸ் ஒன்றும் இல்லை. இந்த டிமாண்ட் சப்சிடி இந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுத்துட்ருக்காங்க. அதோடைய டெட்லைன், இந்த டிமாண்ட் சப்சிடிக்கான டெட்லைன் இதுக்கு முன்னாடி மார்ச் 31 இருந்துச்சு. அதை ஜூலை 31 மாற்றிருக்காங்க. ஒரு 4 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னத்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த டிமாண்ட் சப்சிடிக்கான டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா? பிஎம் இ டிரைவ் ஸ்கீமு, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 31 மார்ச் 2028 வரை கன்டின்யூ ஆகும். இந்த டிமாண்ட் சப்சிடி மட்டும் தான் இந்த 2026க்கான டெட்லைன். ஸ்கீம் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் அலோகேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 10,900 கோடி. இன்க்ளூடிங் 3,679 கோடி டிமாண்ட் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? டிமாண்ட் இன்சென்டிவ்ஸ்க்காக 3,679 கோடியும் 7,171 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்காகவும். இந்த இன்சென்டிவ்ஸை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, வாகன் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்குது. இது நேஷ்னல் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டல் வாகன். ஸோ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ வண்டி விற்கணும், வாங்கணும், இல்லை ஒரு வண்டியை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த வாகன் ஆப் தான் வந்து யூஸ் ஆகும். அதோடைய வெப் போர்ட்டலில் தான் இந்த இன்சென்டிவ்ஸை கொடுக்குறாங்க. எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, 1 கிலோவாட் பேட்டரி இருந்தால் ஓகேங்களா 2,500 மேக்ஸிமம் ஒரு வெஹிக்கிளுக்கு 5,000 வரை கொடுக்குறாங்க. 1.5 லேக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வரை. ஓகேங்களா? எதுக்குன்னா ரெடியூஸ் அப்ஃப்ரண்ட் காஸ்ட். ஓகே, டார்கெட் எவ்வளோ வச்சாங்க இந்த வெஹிக்கிளுக்கு அப்படின்னா 24.7 லட்சம் 2 வீலர் வெஹிக்கிளுக்கு டார்கெட் பண்ணதில் 22.12 லட்சம் வெஹிக்கிள் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட்டு. அதில் 2 வீலர் எவ்வளோனா 19.19, 2.93 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீலர். இந்த 22.12 அப்படிங்கிறது கம்பைன்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சோல்டு. அதில் 2 வீலர் ப்ளஸ் 3 வீலர் இன்க்ளூடட். டார்கெட் வந்து 2 வீலருக்கு மட்டுமே 24.79 லட்சம். அதில் 19.19 அச்சீவ் ஆகிருக்கு ஆஸ் ஆஃப் ஜனவரி 2026 வரை. ஸோ இது வந்து நமக்கு இமேஜில் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அவங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான மைண்ட் மேப்பு நல்லா பார்த்துக்கோங்க, லைட்டாக ஒரு ரிவிஷனுக்காக. ரைட்டு, இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ரிவிஷன் வேகமாக பண்ணலாம், தெளிவாக புரியுற மாதிரி. பிஎம் இ டிரைவ் சப்சிடி ஸ்கீம் இது. ஓகேங்களா? எவ்வளோ அவுட்லைன் அப்படின்னு பார்த்தா 10,900 கோடி. ஓகேங்களா? அதில் இன்சென்டிவ்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3,679 கோடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ்ஸஸுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் 7,171 கோடி போயிடும். ஓகேங்களா? இந்த டிரைவ் ஸ்கீம் எதுக்கு வருதுன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்டேஷன் அண்ட் எக்கோசிஸ்டத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். அண்ட் இந்த ஸ்கீம் எதுக்கு கீழே வரும்னா, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் வரும். அவங்க தான் இந்த சப்சிடியை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 4 மாதத்துக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து ஏப்ரல்லேருந்து ஜூலை 31, 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆனால் 2028 வரை இருக்கும். இந்த எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2,500 பர் கேவாட். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு வெஹிக்கிளுக்கு 5,000 வாகன் போர்ட்டலில் தான் இது கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நான் முன்ன உங்களுக்கு அங்கே டெக்ஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் யாருங்க? ஹெச்டி குமாரசாமி. சரி, அவருடைய தொகுதி என்ன அப்படின்னு பார்க்கணும். மண்டையா, கர்நாடகா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகேங்களா, குமாரசாமி. ஓகே, வெயிட் பண்ணு. மண்டைய ஸ்டீலில் அடிச்சிட்டாங்க, ஸ்டீல் எடுத்து அடிச்சிட்டாங்க, இல்லை ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? ஹெவியாக எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. குமாரசாமி, மண்டையா, கர்நாடகா, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அஸ்வினி வைஷ்ணவ், எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன், முன்ன கொஸ்டின் பார்த்தோம்ல, முன்ன சிஏல, அவங்களுடைய தொகுதி என்னன்னா ஒடிசா. அஸ்வின் கிரிக்கெட்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஓடி போய் பவுலிங் போடும்போது எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாங்க. எலக்ட்ரானிக் அஸ்வினி ஒடிசா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ. இந்த ஸ்கீமு ஒரு டிரைவ் ஸ்கீமு. அது டென்யூரை வந்து ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு ஜூலை 31 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அலோகேஷன் 10,000 கோடி. அதில் ஒரு 7,000 கோடி கிட்ட வந்து உங்களுக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஸ்ஸுக்கும் போயிடும். வாகன் போர்ட்டல் ஒரு வெஹிக்கிளுக்கு 2,500, பர் வெஹிக்கிளுக்கு மேக்ஸிமம் 5,000, ஒரு வாட்டுக்கு உங்களுக்கு 2,500 சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 1.5 லேக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய மாடல்ஸ் மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். அடுத்த நியூஸு,
இது ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆயுர்வேதா சயின்சஸ் இருக்குல்ல, அவங்க வந்து அணுவாணி அணுவதனி ஏஐ இவங்க கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஆயுர்வேதா ரிசர்ச்சர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு 13 லாங்குவேஜ் இது கேட்பாங்க. எத்தனை லாங்குவேஜ்ன்னு கேட்பாங்க. 13 லாங்குவேஜஸ் 13 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றது. என்னத்த? ஆயுர்வேதா ரிசர்ச்சர்ஸ. அதுக்காக இந்த அணுவதனி அப்படிங்கிற ஏஐ கூட சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ரிசர்ச் அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்சஸ். ஸோ இவங்க தான் அணுவதனி ஏஐ கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம், லைட்டாக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? இவங்க யாருன்னா ஏஐ வாய்ஸ் டிரான்ஸ்லேட் பிளாட்ஃபார்ம் இந்த அணுவதனின்றவங்க. ரைட்டுங்களா? ஸோ பெரிய நியூஸ் இல்லை, ஒரு மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் அது. யாருக்கு எம்ஓயு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஆயுர்வேதா ஆர்கனைசேஷன் சயின்ஸ் ரிசர்ச் சயின்ஸ் ஓகேங்களா, இவங்க அணுவதனி ஏஐ கூட எம்ஓயு சைட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு சுற்றி பார்த்தாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? வேறு இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா இல்லை. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே தான் இது வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நியூஸ் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே இந்த ரிசர்ச் சென்டர் இருக்குது. ரைட்டு. அடுத்து கதிசக்தி விஸ்வவித்யாலயாவும் டைரக்ட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே எம்ஓயு தான். ஓகேங்களா? எதுக்குன்னா, இந்த ஏவியேஷன் அப்படின்னா வான்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் எம்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவரால். ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் தாங்க, ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த எம்ஆர்ஓ செக்டாருக்காக ஏவியேஷன் அண்ட் எம்ஆர்ஓ செக்டாருக்காக மேன் பவரை ஸ்கில் பண்ணுறதுல அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் ஸ்கில்டு மேன் பவரை கொண்டு வரணும். இதில் ஏவியேஷன் அண்ட் எம்ஆர்ஓ செக்டாரில். அதுக்காக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் கதிசக்தி விஸ்வவித்யாலயாவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயுவில் சைன் பண்ணவங்க யாருன்னா, அந்த டிஜி யாருக்கு? சிவில் ஏவியேஷனோட டிஜி கித்வாய், ஃபைஸ் அஹமத் கித்வாய் அவங்களும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதி சக்தி விஸ்வவித்யாலயா இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் மனோஜ் சௌத்ரி, இவங்க 2 பேர் தான் இதை சைன் பண்ணியிருக்காங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவும் அங்கே இருந்திருக்காரு. அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் அவர் தான். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்டு கிஜாரு ராமன் நாயுடு ராம்மோகன் நாயுடு. ஓகேங்களா? யூனியன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாருன்னா ராம்மோகன் நாயுடு. ஓகேங்களா? அவங்களும் அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னிலையில் இந்த டைரக்டர் ஜெனரலும் கதிசக்தி விஸ்வவித்யாலயோட வைஸ் சான்சலரும் எம்ஓயுவை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஓகே, இது ஆஸ்பிரண்ட்ஸ் இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப் வந்து நாங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் அதை எடுத்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப் மந்த்லி வரும். அது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமுக்கு நிறைய இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இந்த ஆத்ம நிர்பர் பாரத், விக்சிட் பாரத் கோல்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே ஒரு சூப்பராக உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக கொடுத்துருக்காங்க இமேஜில். ஸோ இவங்க 2 பேருக்கும் சிவில் ஏவியேஷனுக்கும் கதிசக்தி விஸ்வவித்யாலயாவுக்கும் ஒரு எம்ஓயு ஏவியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 3 இயர் பிஎஸ்சி ஸ்கோரை இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏவியேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவில் ஏவியேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்க முன்னிலையில் தானே இதை சைன் பண்ணாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. திருப்பி இன்னொரு டைமே சிவில் ஏவியேஷன் ராம்மோகன் நாயுடு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அஸ்வினி வைஷ்ணவ். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓயு இல்லை, அக்விசிஷன் கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கேபிட்டல் அக்விசிஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கூட?
மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கூட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ஸ் கூட ஒரு 1950 கோடி அளவுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க. மவுண்டைன் ரேடார் சிஸ்டம்காக. இந்தியன் ஏர்போர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக மவுண்டைன் ரேடார் சிஸ்டம்காக. இது நார்மல் ரேடார் சிஸ்டம் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலாக மவுண்டெயினில் அந்த வெதர் அந்த நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய மவுண்டைன் ரேடார் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு ரேடார் சிஸ்டத்துக்காக, மவுண்டைன் பேஸ் பண்ண ரேடார் சிஸ்டம் 2 வாங்குறாங்க. 2 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1950 கோடிக்கு. யார்கிட்ட இருந்ததுன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இன்னும் இன்டீரியலில் இதை பார்ப்போம். ஸோ எகைன் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே டெக்ஸ்ட்டாக பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. எகைன் அதே ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி. ஓகேங்களா, ஸோ அதை பற்றின அந்த ஸ்கீம் பற்றின அந்த மவுண்டன் ரேடார் சிஸ்டம்னா என்ன, அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த இயர்லி வார்னிங், சிச்சுவேஷன் அவேர்னஸ், பார்டர் சர்வைலன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மவுண்டன் ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேடார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர்டிஇ எலக்ட்ரானிக் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து டிஆர்டிஓ கீழே இருக்கிறவங்க, இவங்க தான் இதை டிசைன் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான் பெல்லு. டிசைன் பண்ணது டிஆர்டிஓ கீழே இருக்கக்கூடிய இந்த எல்ஆர்டிஇ அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. டிஆர்டிஓ கீழே இருக்கிறவங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க பெல்லு, டிசைன் பண்ணுறவங்க டிஆர்டிஓ கீழே இருக்கக்கூடிய இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. சரிங்களா, டு பூஸ்ட் டைனமிக் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ வெளியிலேருந்து நிறையா அந்த ரஃபேல் அந்த மாதிரி நிறைய வாங்குறோம் இல்லையா, ஸோ நம்ம ஊர்லேயே நிறைய முடிஞ்ச வரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா ரொம்ப மேலோட்டமாக போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நமக்கு முக்கியமாக என்ன சைன் பண்ணாங்க, யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. பெல் அப்படிங்கிற கம்பெனி யாருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கும் பெல்லுக்கும் மவுண்டன் ரேடார் சிஸ்டத்துக்காக எவ்வளோ அமௌண்ட்னா 1950 கோடி. ஸோ அதே தாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கும் பெல்லுக்கும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்போர்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இது கேட்பாங்க. இது வந்து நீங்கள் இப்போ நல்லா தெளிவாக படித்தா கூட குழப்பி விட்டுரும். ஸோ இந்த இமேஜை பாருங்கள், ஏரோப்ளேன் பறந்துக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன கேட்பாங்கன்னா நேவியா, ஆர்மியா, ஏர்போர்ஸான்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை மிலிட்ரி அப்படின்னு கேட்பாங்க, இல்லை மொத்தமாக எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, இந்தியன் ஏர்போர்ஸ்க்காக இதை வாங்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பார்க்கும்போது. எக்ஸாம்பிள் குழப்பிடும் ஏர்போர்ஸா நேவியான்ட்டு. ஸோ மவுண்டைன் ரேடார் அப்படிங்கும்போதே நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் ஏர்போர்ஸ் தான்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா, ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர்டிஇ இவங்க தான் டிசைன் பண்ணாங்க, நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் இவங்க டிஆர்டிஓ கீழே இருக்கிறவங்க பெல் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அங்கே பார்த்து தான் இருக்குது இயர்லி வார்னிங், என்ஹான்ஸ் சர்வைலன்ஸ், ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனல் அவேர்னஸ். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பிஎம் குசம் ஸ்கீம். ஓகேங்களா, எதுக்காக இதுன்னா சோலார் ரிலேட்டட். ஓகேங்களா, நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி சோலார் பம்பு மூலிமா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ப்ரொமோட் சோலார் எனர்ஜி யூஸ் இன் அக்ரிகல்ச்சர், ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் டீசல் அண்ட் கிரிட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, டீசல் இருக்குது, எலக்ட்ரிசிட்டியில் தான் இப்போ வந்து நம்ம இரிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரை சோலாரில் புஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக 2019 தான் இந்த குசம் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. பிரதான் மந்திரி கிசான்னாலே விவசாயம் தான். கிசான் உர்ஜா சுரக்ஷா எவம் உத்தம் மகா அபியம். இந்த யூக்கு என்ன அப்ரிவேஷன் கேட்டுருவாங்க எக்ஸாமில். இந்த குசமில் ஃபர்ஸ்ட் யூனா என்ன, செகண்ட் யூனா என்ன. ஃபர்ஸ்ட் யூனா உஜ்ரா, செகண்ட் யூனா உத்தன், அப்புறம் எம்னா மகா அபியன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உஜ்ரா, உத்தம், மகா அபியம், எவம் இல்லை சுரக்ஷா. சரிங்களா, சுரக்ஷா கிசான் ஞாபகம் வந்துடும். உஜ்ராவா உத்தமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. வேறு ஸ்கீம் நிறையா இருக்கும். பிஎம் குசம் ஸ்கீம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ உஜ்ரா, செகண்ட் யூ உத்தம். சரிங்களா, ரைட்டு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 டேட் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வர
பிபிஏ ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. இல்ல லெட்டர் ஆஃப் இன்டென்ட் குடுத்துருப்பாங்க. ஒரு நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அப்ரூவல் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? விவசாயிங்க. அந்த டேட் அதுக்கு முன்னாடி இந்த சைன் பண்ணவங்க மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, த கமிஷனிங் டெட்லைன் இந்த ப்ராஜெக்ட்ட முடிக்கிறதுக்கான டெட்லைன வந்து பார்த்தீங்கன்னா, 31/2027 மார்ச் 31, 2027 வரை வச்சிருக்காங்க. 34,800 மெகாவாட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். அசிஸ்டன்ட் இந்த அளவுக்கு சென்ட்ரல் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட்ட குடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு 34,422 கோடி 34,800 மெகாவாட் அளவுக்கு. ஓகேங்களா? மார்ச் 2026க்குள்ள இத கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? டெட்லைன் ரிவைஸ்டு டெட்லைன் ரிவைஸ்டு டைம்லைன் ஓகேங்களா? ரிவைஸ்டு டைம்லைன் மார்ச் 31, 2027 ரைட்டுங்களா? இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய டைம் மார்ச் 2026. ஸோ அந்த டேட்லாம் ரொம்ப குழப்பிட்டுருவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு இமேஜில் இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். பிஎம் குசான் ஸ்கீம்னா சோலார் ப்ராஜெக்ட்டு மக்களை வந்து சோலார் மூலிமா பம்ப் இரிகேஷன் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடியது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் 30% கொடுக்குறாங்க. மொத்தம் 60% சப்சிடியில் வந்துடும். 40% வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கையிலிருந்து போட்டு இந்த ப்ராஜெக்டை எனேபிள் பண்ணிக்கணும். இந்த டேட்டெல்லாம் இப்போ நம்ம இமேஜில் பார்க்கலாம். இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தாங்க கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பிஎம் குசான் ப்ராஜெக்ட் டெட்லைனை மார்ச் 31, 2027க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 2025 டிசம்பர் 31ன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? டிசம்பர் 31, 2025 இருந்து 2027 மார்ச் 31க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நியூஸு. அப்போ இந்த 2026ன்னு ஏதோ படிச்சோமே, அது என்ன சார் அப்படின்னா, அது என்னத்துக்குன்னா, இந்த அளவுக்கு எனர்ஜியை இந்த அளவுக்கு 34,000 மெகாவாட்டை 34,000 கோடிக்கு என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு இந்த அமௌண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மார்ச் 2026க்குள்ளன்றது தனி அந்த ஸ்கீம் டார்கெட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் 31 2025க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் நாங்கள் இந்த ஸ்கீமில் சேர்த்திப்போம் அப்படின்றத இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 31, 2027 வரை. 26 கிடையாது, 2027. இந்த இடத்துலையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். 2026 2027. சரிங்களா? ஸோ இமேஜில் டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ டியூரேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஓகே, இது இப்போ தான் பார்த்தோம். அடுத்து கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் அந்த பிஎம் குசான் டெட்லைனை மார்ச் 2027க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கீழே வரக்கூடிய ஸ்கீம்னா நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கிடையாது, நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கீழே வரக்கூடிய ஸ்கீம் இந்த பிஎம் குசான் ஸ்கீம். இதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த பிஎம் குசான் ஸ்கீம் வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க, 2019 சோலார் எனர்ஜியை அக்ரிகல்ச்சரில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து 30% ஈச் ஃபார்மர் 40% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இது ரேஷியோ கேட்பாங்க. 30-30-40 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய காசை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டார்கெட், அந்த ஸ்கீமுக்கான டார்கெட் இருக்குல்ல, 34,800 மெகாவாட் அளவுக்கு 34,422 கோடி. இதுக்கு தான் அந்த 2026. ஓகேங்களா? 2026 மார்ச் இல்லை 2026 மார்ச். எதுக்கு? இந்த அளவுக்கு சோலாரை இந்த அளவு அமௌண்ட்டில். ஓகேங்களா? இப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டெட்லைனை மார்ச்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்து டிசம்பர் 31 அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பிபிஏ எல்ஓஐ. பிபிஏனா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய குழப்பி தான் விடும் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நியூ டெட்லைன் கேட்டால் மார்ச் 31. அதுக்கப்புறம் யாருக்கு கீழே வந்தால் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இந்த குசாம் உர்ஜா, இதுக்கு 2வது யூக்கு உத்தம். இங்கே இருக்கு பாருங்கள், உர்ஜா உத்தம். இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்பயும் அன்சேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 1லேருந்து ஜூன் 30 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரா ஃபினான்ஷியல் இயர் 27 ஓகேங்களா? இப்போ இந்த 2026 மார்ச்லேருந்து 2027 மார்ச் எண்டு வர சாரி ஏப்ரல் 1லேருந்து மார்ச் எண்டு வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27ன்னு சொல்லுவாங்க. இந்த இயர்ல இருக்கக்கூடிய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸு இதுக்கெல்லாம் ரேட்டை வந்து அன்சேஞ்சு. இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ல என்ன இருந்துச்சோ அதே தான். 8.2 8.2 மேக்ஸிமம் எதுக்குன்னு கேட்பாங்க 2 ஸ்கீமுக்கு. சுகன்யா சம்ரிதி யோஜனா, சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு. ஓகேங்களா? இந்த சுகன்யா சம்ரிதி ஸ்கீம்னா 10 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயர்லி டெபாசிட் பண்ணி 18 வயசுக்கு மேல எடுக்கிற மாதிரி உங்களுக்கு 21 வயசு வரை கூட போகும் அது. ஓகேங்களா? சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே அவங்களுக்கு டெபாசிட் போட்டு விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் டெபாசிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமும் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரிதி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா இது எல்லாமே ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்குடைய டெஃபினேஷனே நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? முக்கியம் ரொம்ப பேங்க் எக்ஸாமுக்கு இன்டர்வியூவில் தெளிவாக கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. என்எஸ்சி அப்படின்னா 5 இயர் லாக்இன் பீரியடில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் டிடக்ஷன்லாம் என்னன்னா, ஒரு 1.5 லேக் வரை உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி ஒரு 15 லட்சம் இருக்கு, இல்ல ஒரு 10 லட்சம் இருக்கு பர் இயர் அப்படின்னா, நீங்க இதில ஏதாச்சும் இந்த டேக்ஸ் டிடக்ஷன் 80சி இருக்கு இல்லையா? இதுக்கு கீழ இருக்கக்கூடியதில ஏதாச்சும் நீங்க போட்டிருந்தீங்க, டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள்ல இந்த 10 லேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் போட மாட்டாங்க. இதுலேருந்து 1.5 லேக் மைனஸ் பண்ணிருவாங்க. மைனஸ் பண்ணிட்டு 8.5 லேக்குக்கு தான் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த 80சி டிடக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது ஒரு சில ஸ்கீமுக்கு இருக்கும். சேவிங் டெபாசிட் ஸ்கீம்னே இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் 1.5 லேக் வரை இயர்லி சேவ் பண்ணிக்கலாம் டேக்ஸ்க்கு. 1.5 லேக் டேக்ஸில் சேவ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சேலரியில் 1.5 லேக்கை டிடக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய சேலரிக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய நம்மளோட டேக்ஸே 1.1 லேக் கூட வராது. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த கியூமுலேட்டிவ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? சேலரி எடுக்கிறாங்க இல்லையா? கிராஸு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா 1.5ல மைனஸ் பண்ணிவிட்டு டேக்ஸ் போட்டுப்பாங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு. அதுதான் வந்து இந்த 80சி அப்படிங்கிறது. அது தெளிவாக நீங்கள் தனியாக படிங்க. இந்த வீடியோவில் லைட்டாக என்னன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த ஸ்கீமு. ஸோ நம்ம இமேஜில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் 1க்கான ஸ்மால் சேவிங் ஸ்கீமில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? எந்த டேட்டு ஏப்ரல் 1லேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை இது வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுடைய இந்த டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் 80சிக்கு கீழே வரும். எந்த செக்ஷன் கீழே வரும்? 80சிக்கு கீழே வரும். அப்புறம் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சுகன்யா சம்ரிதி சீனியர் சிட்டிசன் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து அதே பர்சன்டேஜ் தான். என்எஸ்சிக்கு 7.7, பிபிஎஃப்க்கு 7.1, கிசான் விகாஸ் பத்ராவுக்கு 7.5. புதுசாக போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு 7.4% அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இது அங்கே கவர் ஆகாதது இங்கே கவர் ஆகிருக்கு. ரைட்டு. மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன் நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களுடைய தொகுதி கர்நாடகா, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்ச்டு. அண்ட் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் இருக்கு இல்லையா? அது 1 இயருக்கு 6.9, 2 இயருக்கு 7, 7.1, 7.5, 5 இயர் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். இதெல்லாம் டைம் டெபாசிட்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த 1 இயருக்கு, 2 இயர், 3 இயர், 5 இயருக்கு இத்தனை இயர் இருந்தால் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் டெபாசிட்னா நம்ம சேவிங் ஸ்கீம் பேங்க்ல இருக்கிற மாதிரி தான். அது சேவிங் டெபாசிட்க்கு 4%, டைம் டெபாசிட்டுக்கு இவ்வளோ வேரி ஆகும். இத்தனை வெரைட்டி இருக்குது. 1 இயருக்கு நான் இவ்வளோ, 2 இயருக்கு நான் இவ்வளோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் மாதம் அமௌண்ட் போடுவாங்க இல்லையா? இது வந்து ஒரு 10 லட்ச ரூபா சும்மா அவ்வளோ வேண்டாம். ஒரு 1.5 லேக் அப்படி
டோட்டலா போய் பல்க்கா டெபாசிட் பண்ணுவாங்க. இதுனா மாசம் மாசம் 2000, 3000 நம்ம போட்டுக்கிறது தான். ஓகேங்களா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருவோம் முன்னாடியே. அது மாசம் மாசம் டெபாசிட் பண்ணா ரெக்கரிங் டெபாசிட். மொத்தமா அமௌண்ட்ட டெபாசிட் பண்ணிட்டு கடைசியில எடுத்துக்குவோம் அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ எப்பவுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு தான் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். ரெக்கரிங் டெபாசிட் அத விட கம்மியா இருக்கும். சேவிங் டெபாசிட் அத விட கம்மியா இருக்கும். கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட் வந்து இன்கம் இதுவே கிடையாது. என்ன கிடைக்காது? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு. ஸோ இந்த டெபாசிட் அப்படிங்கிறது நார்மல் பேங்க் டெபாசிட் மாதிரி. இதெல்லாம் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்ச்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. தெளிவா பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், இந்த நியூஸ் புரியாத ஒழுங்கா பாருங்க. தெளிவா கேளுங்க. சிஎம்இ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? அதோடைய ரிவைஸ்டு சிஎம்இ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா? அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1, 2026 வரை. ஒண்ணும் இல்ல. சிஎம்ஆர்இ ஃப்ரேம் ஒர்க்க வந்து ஜூலை 1, 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணதுன்னா ஆர்பிஐ. இது வந்து மேலோட்டமான நியூஸு. சார் இந்த சிஎம்இ ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, எனேபிள் பேங்க்ஸ் ஓகேங்களா? டு ஃபினான்ஸ் அக்விசிஷன் பை இந்தியன் கார்ப்பரேட்ஸ். இந்தியன் கார்ப்பரேட் இருக்காங்கல்ல, ஏதாச்சும் அக்விசிஷன் வாங்குனாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்குனா, அதுக்கு ஃபைனான்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? அது வந்து பேங்க்குக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஷேரு ரினியூ ரி ரி இது வந்து இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி. இது வந்து ரியல் எஸ்டேட், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு லோன் குடுக்குறதுக்கான லிமிட்ட ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன டைப் ஆஃப் லோன் அப்படின்னா, லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டீஸ் பர் இண்டிவிஜுவலுக்கு 1,00,00,000 வரை தான் லிமிட். செக்யூரிட்டீஸ் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஷேர் அப்படின்னா செக்யூரிட்டி தான். ஓகேங்களா? செக்யூரிட்டீஸ் அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் கூட வரும் நெறையா. கவர்மெண்ட் பத்திரங்கள்லாம் இருக்கு. ஸோ ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இருக்கு அப்படின்னா, அதுக்கு எகென்ஸ்டா ஒரு இண்டிவிஜுவலுக்கு 1,00,00,000 தான் லிமிட்டு. இதுவே ஐபிஓ, எஃபிஓ, இஎஸ்ஓபி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க. அத வச்சு லோன் வாங்குறாங்க அப்படின்னா 25,00,000. செக்யூரிட்டி அப்படின்னா 1 crore. ஐபிஓ, எஃபிஓ, இஎஸ்ஓபி அப்படின்னா 25,00,000. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னா எஃபிஓ, எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படின்னா இஎஸ்ஓபி. ஸோ இந்த அப்ரிவேஷன் கூட பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இதை நம்ம பேராகிராஃபாவோ இல்லை இமேஜாவோ பார்த்துடலாம். ஸோ அதே தான் கேபிட்டல் மார்க்கெட்டர் எக்ஸ்போசர் ஃப்ரேம் ஒர்க்கை 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் இருந்தது, இப்போ ஜூலைன்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா, அது என்ன? அதுவும் அப்படிதான் மார்ச் 2027 வரை குசாம் ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த டிரைவ் ஸ்கீம், பிஎம்இ டிரைவ் ஸ்கீம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 4 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஜூலை வரை, மார்ச்லேருந்து ஜூலை வரை, ஜூலை 31 வரை. ஜூலை எண்டு அப்படிங்கிறதுனால 4 மாதம் வந்துருச்சுங்க. இது ஜூலை ஸ்டார்டிங் 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால 3 மாதம் தான் வரும். அதே ஏப்ரல் 1 தான் ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இல்லை மார்ச் 31லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி. ஜூலை 1னா சிஎம்இ ஃப்ரேம் ஒர்க், இ டிரைவ் ஸ்கீம்னா ஜூலை 31க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது 3 மாதம், அது 4 மாதம். அதே மாதிரி 2027 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா, அது என்னது? இந்த குசாம் ஸ்கீம், அந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் சோலார் கொடுக்குறாங்களா, அது 2027க்கு. இ டிரைவ்னா மார்ச் 31, 2026. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுவே இந்த ஃப்ரேம் ஒர்க்கு, சிஎம்இ ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஜூலை 1ஆம் தேதி, இ டிரைவ்க்கு ஜூலை 31ஆம் தேதி. தெளிவாக பார்த்துக்கோங்க. கொலை பண்ணுறோம். ஸோ ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே தான் முன்னாங்க சொன்னால, அதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜூலை 1ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை. ரைட், அதே தான் இயர்லி ஏப்ரல் 1 இருந்துச்சு. கார்ப்பரேட் வந்து அக்யூர் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேங்க் வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இண்ட் ஏஎஸ்
ஓகேங்களா? இண்ட் ஏஎஸ் அது என்ன சார் இண்ட் ஏஎஸ் அப்படின்னா, இந்தியன் அக்கவுண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்தியன் அக்கவுண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இன்சூரன்ஸும் மேண்டிடேட்டா என்ன பண்ணணும்? அந்த இந்தியா என்னது? இந்தியா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? இந்தியா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ அடாப்ட் பண்ணணும் எல்லா இன்சூரன்ஸும். இதுக்கு முன்னாடி வேற ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. இது நியூ ஃப்ரேம் ஒர்க். இத அடாப்ட் பண்ணா கூட 2 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய ஃப்ரேம் ஒர்க்லயும் அவங்க என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஃப்ரேம் ஒர்க்லயும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஐஆர்டிஐ. எப்பயில இருந்து இந்த இண்ட் ஏஎஸ அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்த இண்ட் ஏஎஸ இன்சூரன்ஸ் அடாப்ட் பண்ணணும்னு ஐஆர்டிஐ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 135வது மீட்டிங் ஐஆர்டிஏஐ உடைய 135வது மீட்டிங்ல தான் இத சொல்றாங்க. எந்த ஆக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஐஆர்டிஏஐ அக்வாரியல் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஃபங்ஷன் இன்சூரன்ஸ் அமெண்ட்மென்ட் ரெகுலேஷன் 2026 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆக்ட் பேரு. ஓகேங்களா? நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நமக்கு மைண்ட் மேப்ல சிம்பிளா இந்த இண்ட் ஏஎஸ் அதை வந்து இந்தியன் அக்கவுண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை எல்லா இன்சூரன்ஸும் ஏப்ரல் 1, 2026லேருந்து ரிப்போர்ட் அதாவது அடாப்ட் பண்ணிடணும். ஆனால் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பழைய புது ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும். அதே தாங்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இன்சூரன்ஸ்? லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல், ஹெல்த், ரீஇன்சூரன்ஸ். ஸோ பிக்சரை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஏப்ரல் 1லேருந்து இதை அடாப்ட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக 2 இயர்ஸுக்கு 2 இந்த எக்ஸிஸ்டிங் ப்ளஸ் இந்த இண்ட் ஏஎஸை ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ஆக்ட் நான் சொன்ன பாருங்கள், அந்த ஆக்ட் இங்கே போட்டிருக்காங்க. 135வது ஐஆர்டிஏ மீட்டிங்கில் தான் இதை டிசைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான நியூஸ். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குக்கு 31.80 லட்சம் கோடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்க்ளோசர் பண்ணாதது காரணத்தினால் நான் கம்ப்ளையன்ஸ் வித் டிஸ்க்ளோசர் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது எந்த ஆக்டுக்கு கீழே இந்த 31.80 லட்சம் ஏர்டெல் பேமெண்ட்டுக்கு ஃபைனை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐ அண்டர் ஆர்பிஐ imposed by RBI under section 47A1C. அதில் ஒரு சப்செக்ஷன் 4641. ஸோ இந்த ஆக்ட் கீழே இதுலேருந்து இது வரை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் எந்த ஆக்டுக்கு கீழே ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 31.8 லட்சம் ஃபைன் போட்டாங்க ஆர்பிஐன்னு கேட்டால் இந்த ஆக்ட் 47A1C. அதுக்கு கீழே 4641 ஆக்டுக்கு கீழே. எதற்காக? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்க்ளோசர் ஒழுங்காக பண்ணாத காரணத்தினால். அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ இங்கே இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எகெயின் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவியேஷன் சம்மந்தமாகவோ இல்லை மிலிட்ரி சம்மந்தமாகவோ வந்தால் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸு. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? பெல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பார்த்தோம். எதற்காக பார்த்தோம்? மவுண்டைன் ரேடார் 2 மவுண்டைன் பேஸ் பண்ண ரேடாரை வாங்குறதுக்காக பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கூட எம்ஓஇ சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். யார் எம்ஓஇ சைன் பண்ணாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 1950 கோடி. ஓகேங்களா? எம்ஓடி. இது வந்து இன்னொரு நியூஸு. இது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் என்ஜினியர்ஸ், ஜிஆர்எஸ்சின்னு சொல்லுவாங்க, கொல்கத்தாவில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இந்த வார்ஷிப் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி 3 பொருளை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னன்னா டுனாகிரி, சன்சோதாக், ஆக்ரே. டுனாகிரி, சன்சோதாக், ஆக்ரே இந்தியன் நேவிக்கு கொடுக்குறாங்க. பெல் யாருக்கு கொடுத்தாங்க? ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுத்தாங்க. இது இந்தியன் நேவிக்கு. ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுத்தவங்க பெல்லு, இந்தியன் நேவிக்கு கொடுக்குறவங்க ஜிஆர்எஸ்சி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஆர்எஸ்சி. ஓகே, இதோடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம இதை விட இமேஜில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அங்கே பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இன்னொரு ஏர்ஃபோர்ஸ் ஏவியேஷன் சம்மந்தமாக, ஏர்ஃபோர்ஸில் ஏவியேஷன் சம்மந்தமாக கதி சக்தி வித்யாலயா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் கூட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருந்தாங்க ஸ்கில் ட்ரைனிங்காக. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க?
GRSC கொல்கத்தா பேஸ் பண்ணது. ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப் துங்காரி, சசோதாக் சன்சோதாக் ஆக்ரே அதை கொடுத்துருக்காங்க இந்தியன் நேவிக்கு. யாருக்கு? இந்தியன் நேவிக்கு. பெல்லு ஏர்போர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, இந்த கப்பலை பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எக்ஸாம்பிளில். ஓகேங்களா? ரைட்டு. இந்த துனாகிரின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரிகேட் ப்ராஜெக்ட் 17A அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைக் பவர் ஆப்ரேஷன் சர்வே ஆப்ரேஷனுக்காக வரக்கூடியது. ஓகேங்களா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்த் ஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீல்த் ஃப்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கப்பல் பேர் துனாகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீல்கிரியில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டு. என்னென்ன பண்ணுன்னா பிரம்மோஸ் மிசைல், ரேடார், 75% இண்டிஜினியஸ், இதை பற்றி ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, துனாகிரி அப்படிங்கிறது நீலகிரியில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பவர் ஸ்பெஷல் சர்வே ஆப்ரேஷனுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. ரைட்டு. சன்சோதாக் அப்படின்னா என்ன? சர்வே வெசல், சர்வேக்காக பயன்படுத்தக்கூடியது சன்சதாக். ஓகேங்களா? ஸ்டீல்த் ஃப்ரிகேட் அப்படின்னா துனாகிரி. ஆக்ரே அப்படின்னா ஆன்டி சப்மெரைன் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்ரே. ஓகேங்களா? இந்த துனாகிரி 75% நம்ம ஊர்லேயும், சன்சதாக் 80%, ஆக்ரே வந்து 88% நம்ம ஊர்லேயே தயாரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்டி சப்மெரைன்றது நாவல் கன்னு சொல்லுவாங்க. ராக்கெட்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய சர்வே பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படுறது சோனார். ஓகேங்களா? ஸோ சோனார் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சர்வேக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். சன்சதாக் அப்படிங்கிறது சர்வேக்காகவும், ஆக்ரே அப்படிங்கிறது ஆன்டி சப்மரைன் வார். இது வந்து நீலகிரியில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டீத் ஃப்ரிகேட் அப்படிங்கிறது துனாகிரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்சால் போதும். துனாகிரி, சன்சதாக், ஆக்ரே லான்ச் பண்ணது யார்? GRSC. ஓகேங்களா? டெலிவர் பண்ணது யார்? GRSC. அது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது இந்தியன் நேவி. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த GRSC பற்றி ஸ்டாட்டிக் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. GRSC ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் வேகமாக போயிடலாம். சுரினேமுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் சந்திரிகா பிரசாத் சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரிகா பிரசாத் சாந்தோகி, சந்திரிகா பிரசாத் சாந்தோகி அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற அவார்டை 2021 ஜனவரியில் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. இந்தியா மூலிமா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட. ஸோ பிரவாசி பாரதிய சம்மன் அப்படிங்கிற ஒரு அவார்டை வாங்கினதுனால இவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நியூஸில் கவர் ஆகிருக்கு. சந்திரிகா பிரசாத் சாந்தோகி. சந்திரிகா அப்படின்றதுனால இந்தியான்னு போட்டக்கூடாது. இவங்க சுரினேமுடைய ஃபார்மர் பிரசிடென்ட். ஓகேங்களா? சுரினேமுடைய. ஸோ இங்கே இமேஜில் பார்த்துக்கோங்க, இவர் தான் அவர். ஓகேங்களா? சந்திரிகா பிரசாத். பெர்சாத்னு இருக்குது, நான் பிரசாத்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நம்மளுக்கு ஞாபகம் வர மாதிரி நம்ம படித்தா நமக்கு நிற்கும் மைண்டில். ஓகேங்களா? ஸோ அவருடைய எப்போ இறந்தார், எப்போ பிறந்தார் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. கீ ரெகக்னைசேஷன், அந்த அவார்டு வாங்கினாங்கல்ல பிரவாசி சம்மான். ஸோ இந்த ஆர்பிட்ரரிஸ் மேலோட்டமாக பார்த்தா போதும். அதில் சுரினேமுடைய ஸ்டாட்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கேபிட்டல் பராமரிபோ அப்படிங்கிறது தான் சுரினேமுடைய கேபிட்டல். ஸோ இந்த நியூஸ்க்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணது அதிகம். ஸோ நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். சரிங்களா? எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க, சுரினேம். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து இதோடைய கோர் என்னன்னு சொல்லிடுறேன். சயின்ஸ் சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? இது எந்த ஊரில் இருக்குன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் சயின்ஸ் சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அவங்க ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா CSIR தெரியும் இல்லையா? கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ம் இல்லை சப்சிடரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் பாலிசி ரிசர்ச். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் கூட சயின்ஸ் சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த எம்ஓயு அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ உதாரணத்துக்கு ராமர் பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆனால் இல்லை. ஸோ அந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசி மேக்கிங்கை கொண்டு வரணும். சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷனில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எவிடன்ஸ் பேஸில் இருந்தால் தான் அப்ரூவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டு கொண்டு வரணும் இந்த எஸ்டிஐலன்றதுக்காக தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. கீதா வாணி ராயாசம் அப்படிங்கிறவங்க தான் இதோடைய டைரக்டர். எதுக்கு இந்த NISCPR இருக்கு இல்லையா, அதோடைய டைரக்டர் அவங்களும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் சுமான் அவங்களும் பிரசன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நோடல் ஆஃபீஸராக இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. எம்ஓயு யாருக்கு யாருக்குன்னா சயின்ஸ் சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷுக்கும் NISCPR அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் பாலிசி ரிசர்ச். நேஷனல் இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் கம்யூனிகேஷன் பாலிசி ரிசர்ச். NIS தனியாக படிச்சுக்கோங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ். ஓகேங்களா? NISக்கு அதுக்கப்புறம் CPR கம்யூனிகேஷன் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச். இது வந்து தெளிவாக அப்ரிவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த NICPR அப்படிங்கிறது 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அது இதுக்கு முன்னாடி வேறு பேரில் இருந்து அதுக்கப்புறம் மெர்ஜ் ஆகி இந்த பேரில் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸுடைய மைண்ட் மேப் பார்த்துக்கோங்க. இந்த 3 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்பை இந்தியன் நேவிக்கு GRSC கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நியூஸு. இதுதான் மைண்ட் மேப்புடைய ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்னு சொல்லலாம். கம்ஃபேக்ட் என்னது வர மாட்டேங்குது. கம்ஃபர்ட் ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது நம்ம பார்த்தோம். இதுதான் இப்போ சயின்ஸ் சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இந்த CSIR NCPR கூட பாலிசி மேக்கிங் எவிடன்ஸ் பேஸ்டு சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேட்டிவ் கொண்டு வரதுக்காக ஒரு MOU சைன் பண்ணாங்க. இவ்வளோ தான் நியூஸே. ஸோ அதை தான் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் கம்யூனிகேஷன் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் STIயில் அப்படின்றதுக்கு. அவ்வளோதான். இது பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியான ஸ்கீமு. என்ன ஒரு சேலஞ்சிங்னா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தான். எந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். முக்மந்திரி மவான் தியான் சத்கார் யோஜனா. தியான் சத்கார் யோஜனா. DSY மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தியான் சத்கார் யோஜனா. தியான் சத்கார் யோஜனா எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா உமன்ஸ்க்கெலாம், அந்த மாதிரி அவங்க ஸ்டேட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா உமனுக்கும் 1000 ரூபாய். SC கேட்டகரி SC ST கேட்டகரி இருக்குவாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா 1500 பர் மந்த்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி 18 இயர்ஸ் எபோவ் இருக்கணும். 97% ஆஃப் அடல்ட் உமன் இதில் கவர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் எவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்காக அப்படின்னா 9300 கோடி சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ணது யாருன்னா பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் பகவத் சிங் மான் அப்படிங்கிறது தான். உமன்ஸ் எக்கனாமிக்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மாதம் 1000 ரூபாயும் SC உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயும் கொடுக்குறாங்க. 18 வயசு இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். DBT டேட்டா பேங்க்கில் போட்டுருவாங்க. 9300 கோடி ரூபாய் இந்த ஃபினான்ஷியல் இயருக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீட்டாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9300 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் அப்ரூவ் பண்ணது அப்படின்னு. ஓகேங்களா? என்ன ஒரு சேலஞ்சிங்னா முக்மந்திரி மாவான் தியான் சத்கார் யோஜனா இதை வந்து பஞ்சாப் தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாபுக்கு இந்த ஸ்கீம் ஏன் கஷ்டம் அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் சின்ன சேஞ்சோட இன்னொரு ஸ்டேட் வரும். அப்போ DSY அப்படின்னா DSP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. DSP நம்ம ரமணா படத்தில் இந்த மாதிரி தான் ஒருத்தர் இருப்பார். போலீஸ்காரர் ஒருத்தர், அந்த சின்ன போலீஸ்காரங்களே பெரிய போலீஸ்காரர் ஒருத்தர் விசாரிப்பார்ல, அவர் இப்படி தான் இருப்பார். அவரை DSP ஞாபகம் வச்சுக்கோங்க. DSY அவர் எந்த ஊர்? பஞ்சாப்காரர். இந்த மாதிரி பாக கட்டியிருந்தால் இப்படி தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த ஸ்கீம் வந்து கேட்பாங்க டெஃபினட்டாக எக்ஸாம்பிள்.
ஆனா நம்ம மறந்துருவோம். ஸோ மான் அவர்கள் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? இத லான்ச் பண்ணது யாரு? அப்ரூவ் பண்ணது யாருன்னா, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் பகவத் சிங் மான் டிஎஸ்ஒய், டிஎஸ்பி அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டிஎன் சத்கார் யோஜனா. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கான சிஏ முடிஞ்சிருச்சு ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக் என்ன? ஸோ நீங்க இன்னும் நான் கொஞ்சம் கம்மியான டைம்ல எடுக்கணுமா? ஸ்லோவா போணுமா? இல்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்றேன் இல்லையா? ஒரே நியூஸ 2 டைம், 3 டைம் சொல்றேன் இல்லையா? அத கட் பண்ணிக்கலாமா? ஒரே டைம் சொன்னா போதுமா? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன இருக்கோ அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எது அதிகமா வருதோ அதுக்கு தகுந்த மாரி அடுத்தடுத்த வீடியோல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஒரே நியூஸ 2, 3 ஃபார்மேட்ல குடுக்குறேன் அப்டின்னா, நல்லா ஆழமா மைண்ட்ல பதிஞ்சிரும். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இதுல எந்த ஃபார்மேட்ல வெப்சைட்ல போனீங்கன்னா, இது வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். இத பார்த்தாலும் சரி, இல்ல இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, பர்ச்சேஸ் பண்ணி, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல பார்த்துட்டு, இந்த இமேஜ்ல பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் இதுல ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்ல பார்த்துட்டு எம்சிக்யூ எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா நல்லா ஞாபகம் வந்துரும். இப்போ உடனே போய் நீங்க ரிவிஷன் பண்ணி படிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். எவ்வளோ நேரம் படிக்கணும்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல நீங்க வேகமா படிச்சீங்கன்னா, இப்பயே போய் படிச்சீங்க, டக்கு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோர எடுத்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்லயே. ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டீங்க. இப்போ போய் நீங்க அத வந்து கன்டென்ட் ஃபார்மேட்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 டூ 10 மினிட்ஸ்ல நீங்க எல்லா நியூஸும் படிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆழமா மைண்ட்ல பதிஞ்சிரும். அஃபேர்ஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கோட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, முக்கியமா இந்த சீரிஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணி மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. AK அண்ட் வேணும் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.